ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆடிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நீங்கள் உங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்போ மொத்தம் 6 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் 5 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குமா? நீங்கள் 6மே அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு 6 கொஷின்ஸுமே தெரிஞ்சுது, எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா கொஷினும் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் எழுதி வச்சுட்டு வரலாம். நான் என்ன பண்ணேன்னா ஏஎஃப்எம்முக்கு எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணாங்க, எனக்கு எது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் 5 அதை மட்டும் சூஸ் பண்ணி மார்க் போட்டாங்க. லீஸ்ட் கொஷின் நம்பர் இருக்கிற மார்க்ஸ் அவங்க போடலை, அதை விட்டுட்டாங்க. ஸோ டாப் 5 பெஸ்ட்டு 5 மார்க்ஸ் எடுத்ததுக்கு மட்டும் மார்க் போட்டாங்க. ஸோ அதனால் எதுவுமே சாய்ஸில் விட்டு வைக்காதீங்க. உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனில் ஒரு கொஷின் தெரிஞ்சாலுமே அதையுமே எழுதி வச்சுட்டு வாங்க. அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ ஏதாவது சப்டிவிஷனில் ரொம்ப கம்மி மார்க்ஸ் வந்துச்சுன்னா இன்னொரு சப்டிவிஷனில் இருக்க மார்க்ஸ் கூட உங்களுக்கு சேர்த்து போட்டுருவாங்க. அவங்க எதையும் அடிச்செல்லாம் விட மாட்டாங்க. எல்லா கொஷினுமே அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு என்னென்ன கொஷின் தெரியுதோ எல்லாத்தையும் எழுதிட்டு வாங்க. ஓகே, இப்போ ஆடிட் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட்னால் அது ஆடிட் மட்டும்தான். இதில் மார்க் அவ்வளோவா போட மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம எக்ஸம்ஷனுக்கு எய்ம் பண்ண முடியாது, பட் பாஸ் மார்க் வாங்கிடலாம். 2 அட்டெம்ப்டில் நான் பார்த்த வரைக்கும் ஆடிட்டில் உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க. எனக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஒரு 3 மார்க் கொடுத்துருந்தாங்க. இப்போது ரீசெண்டாக எழுதும்போது எனக்கு 4 மார்க்ஸ் கொடுத்தாங்க. நான் 40 மார்க் வாங்கினேன், 4 மார்க்ஸ் போட்டிருந்தாங்க கிரேஸ் மார்க். ஸோ ஆடிட்டில் அப்போ எல்லா அட்டெம்ப்ட்லேயும் மினிமம் 2 மார்க்ஸ் கிட்ட கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட இது எப்படி வச்சுக்கலான்னா, பாஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஃபுல் எஃபர்ட் போடணும். ஆனால் நம்மளுக்கு பாஸ் மார்க் கிட்ட தான் வரும். ஸோ நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், ஏஎஃப்எம்மும் எஃப்ஆரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டோனாலே நம்மளுக்கு ஆடிட்லேயும் எப்படியாவது பாஸ் மார்க் பண்ணுற அளவுக்கு படித்து வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் எப்படி படித்தேன், எந்த மாதிரி படித்தேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆடிட்க்கு என்ன டைமிங் படிக்கலாம் அப்படின்னா, மார்னிங் படிக்கலாம். இப்போது ஆடிட் 1 ஹவர் படிக்கிறதே ரொம்ப டஃப்பான டாஸ்க்கு தான், 1 ஹவர் படிக்கிறது. ஸோ அதனால் மார்னிங் ஒரு 6 o'clock ஆர் 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அதாவது 8:30 வரைக்குமே நீங்கள் படிக்கலாம். அது 2 hours நம்ம எடுத்துக்கலாம் ஆடிட் படிக்கிறதுக்கு. இது என்ன பண்ணணும், நம்ம டெய்லி படிக்கணும் ஆடிட்டு. எஃப்ஆர் ஏஎஃப்எம்னா கூட ஒரு நாள் பிரேக் விட்டு படிக்கலாம், நம்மளுக்கு அந்த இது தெரியாது. ஆனால் ஆடிட் டெய்லி படித்தா தான் அது கண்டினியூட்டி இருக்கும். அதனால் டெய்லி 2 hours மார்னிங் படிச்சிங்கன்னா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த டைமு. ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு மெமரைஸாக ஆகிடும். ஸோ அதனால் டெய்லி மார்னிங் 6 to 8 ஆர் 6:30 to 8:30 அந்த டைம் எடுத்துக்கோங்க. ஆடிட்டுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். டெஸ்ட்டு நம்மளால் எழுத முடியாது. நம்ம எவ்வளோ தான் படித்தாலுமே ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தோன்னா கண்டிப்பாக ஞாபகமே இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு சாப்டர் நீங்கள் படித்ததுக்கப்புறமா அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் தரோவாக படிக்கணும். ஒரு சாப்டர் எடுத்துட்டீங்க, இப்போ குரூப் ஆடிட் எடுக்கிறீங்கன்னா ஒரு சாப்டர் அது படித்து முடிச்சதுக்கப்புறம் அதோட கொஷின் ஆன்சர்ஸே ஒரு 30-40 கொஷின் ஆன்சர்ஸ் இருக்கும். அதை தரோவாக படிச்சிடணும். படிச்சுட்டு ஒரு 2 கொஷின் அதிலேருந்து நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே போதும். ஆடிட்க்கு ஃபுல் டெஸ்ட் நம்மளால் எழுத முடியாது. ஸோ அந்த மாதிரி சாப்டர் வைஸ் நம்ம எழுதிக்கலாம். அதுக்கு வேணால் ஸோ நீங்கள் ஆடிட்க்கு சாப்டர் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்களே உங்கள் வீட்டில் கொஷின் பேங்க் ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு 2 கொஷின் செலக்டிவாக எடுத்து எழுதி பார்த்துருங்க. நீங்கள் ஆடிட்டில் கான்செப்ட் படிக்கிறீங்க, கான்செப்ட் படிச்சிட்டிங்க, ஃபுல்லாகவே படித்தாலுமே கொஷின் ஆன்சர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போது நீங்கள் யாரோட புக் வாங்கினாலும் சரி, ஆர்த்தி லஹோத்தி அவங்க புக் வாங்கினாலும் சரி, இல்லை யார் புக் வாங்கினாலுமே அவங்க கண்டிப்பாக கொஷின் பேங்க் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அந்த கொஷின் பேங்க்கை ஃபுல்லாக தரோவாக படிக்கணும். அதாவது இந்த கொஷின் பேங்க்கே ஒரு 3 times ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுலேருந்து அந்த சேம் திங் உங்களுக்கு கொஷின் நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ அதனால் அதை தரோவாக படிக்கணும். ஆடிட்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன படிக்க ஸ்டார்ட் பண்ணலான்னா, குரூப் ஆடிட் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதான் ஈஸியாக இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு படிச்சிடலாம். அப்புறம் என்பிஎஃப்சி அது படிக்கலாம். அப்புறம் கேரோ படிக்கலாம். பேங்க் ஆடிட், இன்டர்னல் ஆடிட், ஃபாரன்சிக் அக்கௌண்டிங், இந்த மாதிரி நம்ம செகண்ட் வால்யூமில் சின்ன சின்ன சாப்டர்ஸ்லாம் இருக்கும்ல, ஃபஸ்ட்டு அதெல்லாம் படிச்சுருங்க. அதாவது டிஜிட்டல் ஆடிட்டை வைங்க, அது லாஸ்ட்டாக படிங்க. ஸோ அது இல்லாமல் மற்றதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஆடிட் ஆஃப் பேங்க்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு வந்துடுங்க.
அப்புறம் இஎஸ்டி, எஸ்டிஜி இதுவுமே வந்து லாஸ்ட்டாக படிங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன சாப்டர்ஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, குரூப் ஆடிட்டு, ஆடிட் ஆஃப் பேங்க்ஸு, என்பிஎஃப்சி, பிஎஸ்யூ, இன்டர்னல் ஆடிட், ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் இதெல்லாம் முடிச்சிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கேரோ அதையும் முடிச்சுட்டு அப்புறம் ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் வரும். ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸு ஃபுல்லாக படிச்சிடலாம். ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 நாள் ஆகும் அது படித்து முடிக்க. ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா 2 ஹவர்ஸ் எடுத்தோன்னா. ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் தரோவாக படிக்கணும். நிறைய கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு வந்து கொஷின் ஆன்சர்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஒரு கேஸ் சினாரியோ கொடுத்துட்டு இது எந்த செக்ஷன்லேருந்து வருது அப்படின்னு தான் நம்மளை வந்து மெயினாக டெஸ்ட் பண்ணுவாங்க இதில். ஸோ அதனால் ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்டிங் வந்து தரோவாக படிச்சுக்கோங்க. அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா கொஷின் நம்மளுக்கு தெரியும், புரியும். ஆனால் அது என்ன செக்ஷனில் வருது, என்ன கிளாஸில் வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் அதை நல்லா படிக்கணும். ஆனால் இது ரொம்ப ஸ்கோரிங் தான். ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நம்மளால் ஆன்சர் எழுதிட முடியும். ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து ரிப்போர்ட்டிங் படிக்கணும். அதாவது எஸ்ஏ 700 சீரீஸ் படிக்கணும். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படி கொஷின் ஃப்ரேம் ஆன்சர் எழுதுறதுன்னு மட்டும் ஒரு ஃபார்மேட் மாதிரி பார்த்துட்டு நம்மளுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சாலே 700 சீரீஸ் வந்து நம்மளால் ஈஸியாக போட்டு எழுதிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்பெஷலைஸ்டு ஏரியாஸ் படிக்கணும். அதாவது எஸ்ஏ 800 சீரீஸ், எஸ்ஆர்எஸ் 4400 அந்த சீரீஸ் படிக்கணும். அப்புறம் எஸ்ஆர்இ 2400, எஸ்ஏஇ 3400 சீரீஸ் அதெல்லாம் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். போன வாட்டி எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்பெஷலைஸ்ட் ஏரியாஸ் இந்த இதுலேருந்து கேட்டிருந்தாங்க. அதனால் எல்லா அட்டம்ப்ட்லேயும் வரும். இந்த 2 கொஷின் வரும் கண்டிப்பாக. அதனால் இதெல்லாம் படிச்சுருங்க. அண்ட் கொஷின் ஆன்சர்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணும். இந்த 800 சீரீஸ் நான் சொன்னல ஸ்பெஷலைஸ்ட் ஏரியாஸ்லேருந்து எல்லா கொஷின் ஆன்சர்ஸும் தரோவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ வந்து இதுலேருந்து கொஷின்ஸ் அப்படின்றது ஓல்டு புக்கிலேருந்து தான் இருக்கும். கொஷின் ஆன்சர்ஸ்லாம் அதுலேருந்து தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே தரோவாக படிங்க. இதெல்லாம் படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் பாதி கவர் பண்ணிடுவீங்க. அப்புறம் ஈஸியாக நம்ம போயிடலாம். ஈஸியாக வந்து என்ன இருக்குன்னா 500 சீரீஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் 500 சீரீஸ் ஃபுல்லாக படிச்சிடலாம். அதுக்கப்புறம் எஸ்கியூசி கண்டிப்பாக படிக்கணும். அதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வருது. எஸ்கியூசி 1ம் 220யும் இதை நீங்கள் தரோவாக படிச்சிட்டாலே, இந்த 2 சாப்டர் தரோவாக படித்தாலே உங்களுக்கு ஒரு கொஷின் வந்துடும். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் படிங்க. 600 சீரீஸ் படிங்க. எல்லாமே படிக்கணும். மற்ற எல்லா ஸ்டாண்டர்ட்ஸுமே படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாம் எஃப்ஆர் அந்த 2 days கேப்பில் வந்து நம்ம ஆடிட் படிக்க சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டைம் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். குரூப் ஆடிட் படிக்கணும், என்பிஎஃப்சி படிக்கணும், 700 சீரீஸ் படிக்கணும். இதெல்லாம் மறக்காது நம்மளுக்கு, எப்போவுமே இருக்கும். 700 சீரீஸ் ஒரு 6 சீரீஸ் இருக்கா எஸ்ஏ, அந்த எஸ்ஏ அது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அப்புறம் குரூப் ஆடிட் படிங்க. அப்புறம் என்பிஎஃப்சி படிங்க. இதெல்லாம் நல்லா ஸ்டோராக இருக்கும் நம்ம பிரெயினில். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து டிஜிட்டல் ஆடிட் வந்துட்டு எது இம்பார்ட்டன்ட் ஒரு 2-3 கொஷின் படித்தா போதும். இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ரிப்பீட்டடாக வரது மட்டும் படிச்சுக்கோங்க. நான் அந்த டிஜிட்டல் ஆடிட்டை நான் ஒமிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு 2-3 கொஷின் இருக்கும். ஏன்னா அதிலே ரொம்ப டஃப்பாக இருக்கும். நம்மளை மெமரைஸ் பண்ணி வச்சுக்க முடியாததை. ஸோ அதனால் ஒரு 2-3 கொஷின் எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. மற்றபடி லீவ் பண்ணிடலாம் அதை. இஎஸ்டி, எஸ்டிஜி வந்து அதுவுமே லாஸ்ட்டாக படிங்க. அப்போ தான் இருக்கும் பிரெயினில். அப்போது எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாள் நீங்கள் ஆடிட்டுக்கு எடுக்கும்போது ஒரு நாள் ஆடிட், ஒரு நாள் ஏஎஃப்எம் சொல்லியிருந்தேன் நான். ஏஎஃப்எம் நான் சொல்லிட்டேன் என்னென்ன படித்தா கரெக்டாக இருக்கும்னு. ஆடிட்டில் வந்து இந்த 3 700 சீரீஸ் படிச்சுக்கோங்க, குரூப் ஆடிட் படிங்க, என்பிஎஃப்சி படிங்க. இது 3 படிச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு பிரெயினில் நின்றுடும். அப்புறமா எக்ஸாம் டைமில் நீங்கள் அதெல்லாம் படிக்க வேண்டாம். மீதி வந்துட்டு எக்ஸாமுக்கு போகும்போது காலையில் டைமில் வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் படிங்க. அப்போ தான் அந்த கிளாஸ் நம்பர்ஸ் எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு காலையில் போகும்போது நீங்கள் காலையில் என்ன படிக்கிறீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸு, லைபிலிட்டி, ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் படிக்கிறீங்க. அதுக்கப்புறமா எஸ்கியூசியும் படிச்சுருங்க. எஸ்கியூசி 1ம் 220 எஸ்ஏ 220 மார்னிங் டைமில் படிச்சுட்டு போய் எக்ஸாம் பண்ணிங்கன்னா அது பிரெயினில் இருக்கும். மற்றதெல்லாம் வந்து ஒரு நாள் இருக்கும்ல, அப்போ வந்து மற்றது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆர்டிபி, எம்டிபி வந்து எதில் கவர் பண்ணலாம் அப்படின்னா, எம்டிபியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 2 அட்டம்ப்டோட எம்டிபி பார்த்துக்கோங்க.
தியரியை பொறுத்த வரைக்கும். ஆர்டிபியும் நான் சொன்ன மாதிரி அந்த எஸ்எஸ்பி போர்ட்டலில் இருக்க ஆர்டிபிஸ் 5 ஆர்டிபிஸோட தியரிஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போது எம்சிக்யூ பார்த்தோன்னா எல்லா எம்சிக்யூவும் நீங்கள் தரோவா படிக்கணும். என்னென்ன எம்சிக்யூ எப்படி படிக்கலாம் அப்படின்னா இப்போது இந்த எம்டிபியில் இருக்க எம்சிக்யூஸு பாஸ்ட்டு 5 அட்டம்ப்ட்ஸோட ஆர்டிபியில் இருக்க எம்சிக்யூஸ் இதை மட்டும் தரோவா படிங்க. இதிலேருந்து எனக்கு வந்து தெரிஞ்சு நான் இந்த அட்டம்ப்டில் வந்து எனக்கு ஏதோ ஒரு எம்டிபி நான் எங்கேயோ படித்த மாதிரி இருந்த எம்டிபி வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு 3-4 கொஷின் வந்துட்டு எங்கேயோ நான் படிச்சிருந்தேன். அது வந்து ஆர்டிபியில் தான் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த எம்டிபி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் லாஸ்ட்டு 5 அட்டம்ப்டோட ஆர்டிபிஸு எம்டிபிஸு இதில் எம்சிக்யூ மட்டும் கொஞ்சம் நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு மினிமம் ஒரு 3 கொஷின் வந்து வரும், எம்சிக்யூஸ் வரும். அதனால் அது தரோவாக படிச்சுக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன கொஷின்லாம் தெரியுதோ எல்லாத்தையுமே எழுதி வச்சுருங்க. அவங்க வந்து கரெக்ஷன்லாம் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. என்னோடய பேப்பர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஏஎஃப்எம்மில் வந்து எல்லா கொஷினும் எழுதி வச்சுருந்தேன். எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஆடிட்டும் அதே மாதிரி தான். உங்களுக்கு என்னென்ன கொஷின்லாம் தெரியுதோ எல்லாத்தையுமே எழுதி வச்சுருங்க. ஏன்னா நம்மளுக்கு மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின்லேயும் 1 மார்க் 2 மார்க் தான் போடுறாங்க. ஸோ அதனால் எல்லாமே எழுதுங்க, தெரிஞ்சது எல்லாமே எழுதி வைங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் பிஃபோர் 10 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டேன். ஸோ அதனால் டைமிங்லேருந்து என்ன ப்ராப்ளமும் இருக்காது. எப்பவும் போல் ஆடிட்டுக்கு கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஜென்ரலாக சொல்கிறேன், எல்லா எம்சிக்யூ எல்லா சப்ஜெக்ட்லேயுமே எல்லா எம்சிக்யூவும் ஃபஸ்ட்டு 1/2 ஹவரில் முடிக்க பாருங்கள். ஃபஸ்ட் 1/2 ஹவர் டைம் வச்சு அதிலே முடிச்சிடணும். இப்போ 1/2 ஹவருக்கு மேலேயும் நான் வந்து வச்சுருக்கேன், இன்னும் எம்சிக்யூ கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் வந்து கொஷின் ஆன்சர்ஸை அடுத்த இதுக்கு போய் எழுத ஆரம்பிங்க. லாஸ்ட்டாக முடிச்சிட்டிங்கன்னா அப்புறமா அதை பார்த்துக்கலாம் எம்சிக்யூஸை. ஓகேவா? ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. ஸோ அதனால் வந்து ஒரு சாப்டர் முடித்ததுக்கப்புறமும் எழுதி பார்த்துட்டே வந்துடுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் புக்கில் இருக்க எல்லா கொஷின் ஆன்சர்ஸும் கொஞ்சம் தரோவாக படித்து வைங்க. ஒவ்வொரு சாப்டருக்கும் அதுலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க கொஷின் ஆன்சர்ஸு. டெய்லி படிங்க. ஆடிட்டு டெய்லி படித்தா தான் கொஞ்சம் அந்த இது இருக்கும், நமக்கு க்ரிப் இருக்கும். அதனால் டெய்லி படிச்சுட்டே வாங்க. அவ்வளோதான். ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள்.